இலங்கை கடற்படையினுடைய முன்னாள் தளபதி வசந்த கருணாகுடவுக்கு எதிரான ஒரு வழக்கை மே மாதம் 27ஆம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்றதுக்கு உயர்நீதிமன்றம் திகதி குறிப்பிட்டிருக்கு. 11 இளைஞர்கள் கொழும்புலையும் கொழும்பை சுற்றியிருக்கிற பிரதேசங்களையும் 2008 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம்ன்றது தான் அந்த சம்பவம். நேவி 11 சொல்லி இலங்கையில் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு சம்பவம். இந்த சம்பவம் சம்பந்தமாக நடத்தப்பட்ட விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குழப்பமான சர்ச்சையான சம்பவங்கள் நடந்திருக்கு. இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் வசந்த கருணாகுட சார்பாக முன்னிலையாகி இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி சில்வா கால அவகாசம் வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் சார்பாக முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி சொல்லியிருந்தார் இந்த வழக்கு இதுக்கு மேலேயும் பிற்போட முடியாது, கனகாலம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் மே மாதம் 27ஆம் திகதி இந்த வழக்கு விசாரிக்கப்படும் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதுலேயும் குறிப்பாக அந்த 11 இளைஞர்களும் கடத்தி காணாமலாக்கப்பட்டது சம்பவம் சம்பந்தமான ஒரு வழக்கு விசாரணை தான். நேரடியாக அதோட சம்பந்தப்பட்டிருக்கிறதும் கூட கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில இருந்து இந்த சம்பவத்தை நாங்கள் எடுத்து பார்க்குற நேரத்தில் நீதிக்காக போராடுற ஒரு தரப்பு எந்த அளவுக்கு ஒரு சட்ட போராட்டத்தில் ஈடுபட வேண்டி இருக்கின்றதுக்கான இன்னும் ஒரு சம்பவம் தான் திருகோணமலை பதை முகாமில் சித்திரவதை செய்யப்பட்டதாக சொல்லப்படுற இந்த 11 இளைஞர்களினுடைய விவகாரம் என்றது. 2019ஆம் ஆண்டில் முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கப்படுது. அதுவும் சட்டமாதிபர் திணைக்களத்தால் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம். திருகோணமலையில் 11 இளைஞர்கள் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கிறாங்க. கொழும்புல கடத்தப்பட்ட இளைஞர்கள் கடற்படையினுடைய 13 புலனாய்வு பிரிவு உறுப்பினர்களும் கடற்படை தளபதியும் வசந்த கருணாகுடவும் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு ஏதாவது இருந்தால்தான் அந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம். 2019ஆம் ஆண்டில் சட்டமாதிபர் திணைக்களம் வழக்கு பதிவு செய்திருந்தது வசந்த கருணாகுடவுக்கு எதிராகவும் 13 புலனாய்வு பிரிவு உறுப்பினர்களுக்கு எதிராகவும். அதுக்கு பிறகு அதே சட்டமாதிபர் திணைக்களம் எந்த தரப்பு வழக்கை பதிவு செய்திருந்ததோ அதே தரப்பு இல்ல வசந்த கருணாகுடவை இதுல இருந்து விடுதலை செய்ய முடியும், போதுமான ஆதாரங்கள் கிடையாது, சாட்சியங்கள் கிடையாதுன்னு சொல்லி அவரை விடுவிச்சிருந்தது. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிற காலகட்டம் மிக முக்கியமானது. குற்றம் சாட்டப்படுற காலகட்டம் 2008 2009ஆம் ஆண்டு காலகட்டம். அதுக்கு பிறகு 2019 ஆட்சி மாற்றம் நடந்த ஒரு காலகட்டம். குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படலாம் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணை ஆரம்பிக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. வழக்கு விசாரணை ஆரம்பமாகிற அந்த காலகட்டத்தில் தான் சட்டமாதிபர் திணைக்களம் வசந்த கருணாகுடவை விடுதலை செய்ய முடியும் என்ற தீர்மானத்துக்கு வந்திருந்தது. அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதும் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருந்த காலகட்டத்தில் கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியான காலகட்டத்தில் ஒரு ஆணைக்குழுவை நியமிக்கிறார். அரசியல் ரீதியில் சில நபர்கள் கடந்த கால ஆட்சியாளர்களால் பழிவாங்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நிவாரணம் பெற்றுக் கொடுக்கப்படணும்னு சொல்லி, அவங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படணும்னு சொல்லி அரசியல் பழிவாங்கல் சம்பந்தமாக ஒரு ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருந்தது. கோட்டாபய ராஜபக்சவினுடைய அந்த ஆணைக்குழு எடுத்த தீர்மானம் அவங்களுடைய பரிந்துரைக்கு அமைய வசந்த கருணாகுட விடுவிக்கப்படலாம்னு சொல்லி சட்டமாதிபருக்கு ஆலோசனை சொல்லப்பட்டிருந்தது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை நடத்தது. சட்டமாதிபர் திணைக்களம் அந்த விசாரணையை வச்சுக்கொண்டு நீதிமன்றத்தில் போய் வாதிட வேண்டியிருக்கும். அந்த தரப்பு தீர்மானிக்குது வசந்த கருணாகுடவை இந்த சம்பவத்தில் சந்தேக நபராக பெயரிட முடியும், வழக்கு பதிவு செய்ய முடியும்னு சொல்லி. ஆனால் கோட்டாபய ராஜபக்ச ஒரு அரசியல்வாதியாக இருக்கிற நபர் ஒரு ஆணைக்குழுவை நியமிக்கிறார். அந்த ஆணைக்குழு சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு ஒரு ஆலோசனையை சொல்லி இருந்தது வசந்த கருணாகுடவை விடுதலை செய்ய சொல்லி. அந்த ஆணைக்குழுவினுடைய பரிந்துரைக்கு அமைய வசந்த கருணாகுடவும் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதில் நான் சொல்ற அந்த சட்ட போராட்டம்ன்றது வருது. பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் வெளியிலையும் சில கவன ஈர்ப்பு போராட்டங்களை தொடர்ச்சியை நடத்த வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் சட்ட ரீதியிலையும் 2008 2009ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நடந்த சம்பவம் இன்றைக்கு 2026ஆம் ஆண்டுலையும் ஒரு சட்ட போராட்டத்தோடைய அவங்களுடைய வாழ்நாள் கழிஞ்சு கொண்டிருக்கு. 18 வருஷமாகி இருக்கு. கடத்தப்பட்டிருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு உயிரோட இருந்தா 30 வயதுல ஒரு இளைஞர் கடத்தப்பட்டிருந்தா இன்னைக்கு 48 50 வயது. அப்போ 50 வயதுன்னு சொன்னா வாழ்நாளே முடிஞ்சுது. இதுல அம்மா அப்பா அவங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நபர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை இந்த சட்ட போராட்டத்தோடையே கழிஞ்சு போய் கொண்டிருக்கு. இப்போ கோட்டாபய ராஜபக்சவினுடைய தீர்மானத்துக்கு அமைய சட்டமாதிபர் திணைக்களம் விடுதலை செய்ய முடியும்னு சொல்லி ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தது. அதுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் போகலாம்னு சொல்லி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தீர்மானிக்கிறாங்க. ஒரு மனு பதிவு செய்யப்படுது. மேன்முறையீட்டு நீதிமன்றம் அந்த மனுவை நிராகரிச்சிருந்தது, விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி. அதோடையும் அந்த சட்ட போராட்டம் நிற்கல. அதுக்கு பிறகு உயர் நீதிமன்றத்துக்கு நாங்கள் போவோம்னு சொல்லி பாதிக்கப்பட்ட தரப்புகள் உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை பதிவு செய்கிறாங்க. அந்த மனு பரிசீலிக்கப்பட்டு வழக்கா எடுத்துக்கொள்ள முடியும், விசாரணை நடத்த முடியும்னு சொல்லி தீர்மானிக்கப்பட்டு இன்றைக்கு வழக்கு விசாரிக்கப்பட இருந்த சந்தர்ப்பத்தில் வசந்த கருணாகுட சார்பாக முன்னிலையாகி இருந்த சட்டத்தரணி சொல்லியிருந்தார் கால அவகாசம் தேவைன்னு சொல்லி. மே மாதம் 27ஆம் திகதி இந்த வழக்கு திரும்பவும் விசாரணைக்கு வர இருக்கு. வசந்த கருணாகுட ஒரு குற்றவாளி. ஏன் குற்றவாளின்னு சொல்ற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன்னு சொன்னா,
அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர், பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர், மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட நபராக இருந்தால் மட்டும் அமெரிக்கா ஒரு தடையை விதிக்காது. ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்குன்ற அடிப்படையில் தான் அமெரிக்கா அந்த மாதிரியான தீர்மானத்தை எடுத்திருக்க முடியும். அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் இலங்கையில் சட்ட நடவடிக்கைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நபராக எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்கிறதுக்கான சாத்தியமே கிடையாது. இது ஒரு முரண். இப்ப அமெரிக்காவினுடைய தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி சில நேரங்களில் சில நபர்கள் சொல்லலாம். தங்களுக்கு சாதகமான ஒரு தீர்மானமா இருந்தா ஏற்றுக்கொள்வாங்க. ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமா அமெரிக்கா ஒரு விசாரணை நடத்தி இருந்ததுன்னு சொல்லி சில நாட்களுக்கு முதல்ல ஒரு அறிக்கையை கொண்டு வந்திருந்தாங்க. அது உண்மையில அமெரிக்காவில் நடத்தப்பட்ட விசாரணை அறிக்கையும் கிடையாதுன்னு சொல்லி பிறகு தெரிய வந்திருந்தது. அந்த அறிக்கைக்கு அமைய ஈஸ்டர் குண்டு தாக்குதல் உலக ரீதியில திட்டமிடப்பட்ட விஷயம் கிடையாது, அதுக்குள்ள அரசியல் எதுவுமே கிடையாது, இது வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பு தான் நடத்தி இருக்கிற தாக்குதல் சொல்லி அமெரிக்காவே சொல்லி இருக்கு என்ற மாதிரி கொஞ்ச நாட்களுக்கு முதல்ல ஒரு அறிக்கையை கொண்டு சில நபர்கள் கதைச்சுதான் நாங்கள் பார்த்திருந்தோம். ஆனா அதே அமெரிக்காவால பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் தான் வசந்த கருணாகுட. அந்த நபரை சட்ட நடவடிக்கைக்கு அப்பாற்பட்டவரா இலங்கையில கருத முடியும் சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கப்படுதுன்னு சொன்னா எந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு தீர்மானமா இருக்க முடியும். அதுக்கு எதிராக தான் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. அதை பற்றின வழக்கு விசாரணை மே மாதம் 27 நடக்க இருக்கு. எப்படியான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு வழக்கு இன்றைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருந்தது. திருகோணமலை புத்தர் சில விவகாரம், காஃபி ஷாப்பை காப்பாற்றுறதுக்கு புத்தர் சில பயன்படுத்தப்பட்ட அந்த சம்பவம் சம்பந்தமா ஒரு எழுத்தாணி ரீட் மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது. பௌத்த பிக்குகள் சார்பா கசப்ப தேரர், அந்த விகாரையினுடைய விகாராதிபதினு சொல்லப்படுற கல்யாண வம்ச தேரர், இவங்களுக்கு சார்பா போலீஸுக்கு எதிராக ஒரு ரீட் மனு, எழுத்தாணை மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது. திருகோணமலை நீதிமன்றத்தால 4 பௌத்த பிக்குகளும் மொத்தம் 10 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. திருகோணமலை நீதிமன்றத்தினுடைய தீர்மானம் பிழையானது, விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறது பிழையானது, பிணை கொடுக்கப்பட்டிருக்கலாம், பிணை நிராகரிக்க தீர்மானிச்சிருக்க முடியாது என்ற மாதிரி அதுக்கு எதிரான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் சொல்லி கோரிதான் இந்த மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு வழக்கு விசாரணைகள் நடத்தப்பட்டு 3ஆம் திகதி இதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும் சொல்லி இன்னைக்கு நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. அந்த உத்தரவு இதுவரைக்கும் தயாரிக்கப்படல. 3ஆம் திகதி அறிவிக்கப்படும். அதுக்கு முதல்ல தயாரிக்கப்படும் இருந்தா சில நேரத்தில் திங்கட்கிழமை 2ஆம் திகதியே அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படலாம். திருகோணமலை நீதிமன்றத்தினுடைய தீர்மானம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறது சரியானதா பிழையானதா சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு தீர்மானத்துக்கு வரும். அந்த தீர்மானம் 3ஆம் திகதி இல்லாட்டி 2ஆம் திகதி அறிவிக்கப்படும். எப்படியான தீர்மானம் இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஆனால் கடைசியா இந்த சம்பவம் சம்பந்தமா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. திருகோணமலை நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிற விளக்கமறியல் உத்தரவு, அந்த உத்தரவினுடைய பிரதிகள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்படணும் சொல்லி திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தினுடைய பதிவாளருக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 2 சந்தர்ப்பங்களில் மொத்தம் 3 சந்தர்ப்பம், இந்த வழக்கு கடைசியாக விசாரிக்கப்பட்ட நேரம் 2 சந்தர்ப்பங்கள், 2 சந்தர்ப்பங்களையும் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகளினுடைய பிரதிகள் அனுப்பி வைக்கப்படணும் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு நாள்ல விசாரிக்கப்பட்ட வழக்கு சம்பந்தமான பிரதிகள் மட்டும்தான் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அதுவும் ஒரு பிரதியினுடைய ஒரு பக்கம் காணாம போயிருக்குன்னு சொல்லியும் பௌத்த பிக்குகள் சார்பா முன்னிலையான ஒரு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். இது ஒரு சர்ச்சையான விஷயமா இருக்கு, சந்தேகப்பட வேண்டி இருக்கின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு மற்ற கோப்பிகள் மற்ற பிரதிகளும் அனுப்பி வைக்கப்படணும் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. திருகோணமலை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எல்லா நீதிமன்றங்களையும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணப்படுறது வழமையானது. நீதிமன்றத்தில் பேசப்படுற விஷயங்கள் சம்பந்தமா அந்த குரல் பதிவுகள் அனுப்பி வைக்கப்படணும் சொல்லியும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இது எல்லாமே அனுப்பி வைக்கப்பட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒரு தீர்மானம் இப்போ வந்திருக்கும். அந்த தீர்மானம் தயாரிக்கப்பட்டு அது அறிவிக்கப்பட்ட திகதி இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் திகதி அறிவிக்கப்படலாம், இல்லாட்டி 2ஆம் திகதி அறிவிக்கப்படலாம் என்ற விஷயம் இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் கடைசியா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணையில் போலீஸ் சார்பா இல்லாட்டி சட்டம் அதிபர் திணைக்களம் சார்பா ஒரு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் முன்னிலையாகி இருந்தார். அவர் சொல்லியிருந்தார், மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வர்றதுக்குன்னு சொல்லி ஒரு நடைமுறை இருக்கு, எடுத்த எடுப்பிலேயே மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு வர முடியாது. இப்ப நீதவான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவோட தங்களுக்கு உடன்பட முடியாதுன்னு சொன்னா மேல் நீதிமன்றத்துக்கு போயிருக்க முடியும். அந்த உத்தரவை தடை செய்யுங்க, அதை ரத்து செய்யுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்க முடியும். இல்லாட்டி கரையோர பாதுகாப்பு சட்டத்துக்கு அமைய எங்களுக்கு பிணதாங்கன்னு சொல்லி மேல் நீதிமன்றத்தில் கோரியிருக்க முடியும். நீதவான் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது. மேல் நீதிமன்றத்தில் பிண கோரிக்கையை சமர்ப்பிச்சிருக்க முடியும். எடுத்த எடுப்பிலேயே மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அவங்க வந்திருக்க கூடாது சொல்லியும் ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் கேட்டுக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் 2ஆம் திகதி இல்லாட்டி 3ஆம் திகதி. எப்படியான உத்தரவு இருக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 2 சம்பவங்கள் சம்பந்தமாகவும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.